ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனர்விஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் சுறா கருவாடு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம். இப்போ கடுகு ஜீரகம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இடித்து வச்சுருக்கிற பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ 2 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணியது சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். இப்போ மசாலாக்களை சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயோடு வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பால் சுறா கருவாடை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த கருவாடுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும், உங்களுக்கு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடலாம். கருவாடெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ சூப்பரான பால் சுறா கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுட்டு இந்த கருவாடு தொக்கோடு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஃபஸ்ட்டு ருசித்து சாப்பிடுங்க.